அவர்களே, ஒரு ஆலமரம் இவ்வளோ பெருசாக 20 வருஷத்தில் ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கு. அதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஆலமரம் இன்னொரு ஆலமரத்துக்கு அடையாளம். அந்த ஆலமரம் திருப்பூர் அன்பு இல்லம். அன்பு இல்லம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஆலமரமாக இருந்தது. கிட்டத்தட்ட 100-150 குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு தங்கி பயிலக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக நம்ம அன்பு இல்லம் இருந்துச்சுங்க. அன்றைக்கு இங்கே வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து ஆண்டவன் எனக்கு கொடுத்துருந்தாரு. அவர்களுக்கு இந்த தன்னம்பிக்கை வகுப்பு, அவர்களுக்கு கதை சொல்கிறது, அவர்களை வந்து போட்டிகளுக்கு தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பல வேலைகளில் வந்து ஒரு 10 ஆண்டுகள் 97 8 இருந்து 2008 9 10 வரைக்குமே ரொம்ப ஆக்டிவாக இந்த அன்புலத்தோடு நான் இணைந்து பணியாற்றியிருக்கிறேன். அப்படிங்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அங்கே வளர்க்கப்பட்ட மரங்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. திரும்பவும் வந்து இது ஒரு ஆன்மீகம் தலை தோங்குகின்ற, இந்து தர்மம் தலை தோங்குகின்ற ஒரு அற்புதமான இடமா இன்றைக்கி மாறிட்டுருக்கு. அதற்கான நிகழ்ச்சி தான் இந்த மணிமண்டபம் திறப்பு விழா. சுவாமி பூர்ண சேவானந்தர் என்று அழைக்கப்படுகின்ற என்னுடைய பழைய நண்பர் ராஜசேகர் அவருடைய நினைவாக இந்த மணிமண்டபம் இன்றைக்கு திறந்துக்கப்பட்டிருக்கு. அந்த விழாவுக்கு இன்றைக்கி அண்ணாமலைஜியிலிருந்து எல்லோரும் வர்றாங்க. ஆம்ஸ்ட்ராங்ஜி, எக்ஸ்லான் ராமசாமி அண்ணா, இவங்க தான் வந்து இந்த விழா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த விழா வந்து இன்றைக்கு வந்து திருப்பூர் சேவா பாரதி வந்து ரொம்ப அருமையாக சிபிசி விஜய் அவர்கள்லாம் இருக்கக்கூடிய, கன்னியப்பன்லாம் இருக்கக்கூடிய அந்த சேவா பாரதியில் இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் சாதுக்கள்லாம் வந்திருக்காங்க. நாட்டினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து சாதுக்கள்லாம் வந்திருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, திரும்பவும் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இது போன்ற தர்மம் அறம் தலை தோங்குகின்ற அற்புதமான பணிகள் வந்து இன்றைக்கு தொடங்கியிருக்கு. அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு தேவையாக இருக்குது. இந்த சனாதன தர்மமானது இந்தியா முழுவதும் இன்றைக்கு தலை தோங்குகின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறப்போ, தமிழகத்தில் மட்டுமே வந்து இன்னும் வந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருந்தது. இந்த தருணத்தில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள்லாம் வந்து அதை வந்து கையில் எடுத்து இன்றைக்கி இந்த தர்மம் திரும்பவும் தலை தோங்குவதற்கான எல்லா வேலைகளும் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாகவே இந்த காரியகர்த்தாக்களை, இந்த சுயம் சேவக்குகளை நான் பாராட்டி மகிழ்கின்றேன். ஏன்னா இந்த தர்மம் தலையாய தர்மம். இந்த உலகத்தின் நெறிகளை, உத்தமமான குணங்களை, உத்தமமான பண்புகளை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு தர்மம் இந்து தர்மம். இந்த தர்மத்தை வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இன்றைக்கு அங்கே பூண்டியில் வந்து திரும்பவும் வந்து புனரமைப்பு செய்த ஆம்ஸ்ட்ராங் பழனிசாமி அண்ணா, எக்ஸ்லான் ராமசாமி அண்ணா, சிபிசி விஜய், கொங்கு ராமகிருஷ்ணன், அதுபோக இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து நம்ம வந்து பாராட்டணும். பாருங்கள், சிலை ரொம்ப அழகாக மணிமண்டபம் அமைக்கப்பட்டு, மணிமண்டபத்தில் சிலையும் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதுதான் நீங்கள் உள்ளே பார்க்குறீங்க. உள்ளே தெரியுது பாருங்கள், அதுதான் சிலை. ஸோ அவசியம் இந்த மணிமண்டபத்துக்கு நீங்கள் வாங்க. வந்து இந்த பகுதியில் நீ அடிக்கடி வந்து ஆன்மீக நிகழ்வு நிறைய நடக்க போகுது, சத்சங்கம்லாம் நடக்க போகுது. அந்த நிகழ்வில் நீங்கள் அவசியம் கலந்துக்கிட்டு இங்கே வந்து இந்த தர்மத்தை பரப்புவதற்கு உங்களால் உதவிகள் நீங்கள் செய்யணும்னு சொல்லி இந்த தருணத்தில் நாங்கள் ஒரு சிவனடியாராக, திருவம்பூண்டி உறுப்பினராக, இந்த அன்புலத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கூடவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பனாக இந்த தருணத்தில் நான் இதை உங்களிடத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நல்லதை விரும்பும் முருகானந்தன். வணக்கம்.